சார் 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 டேய் சத்தம் போட்ட இங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவேன். வெளியே வாடா, வெளியே வாடா. சார் சார் விடுங்க சார் சார் ஆட விடுங்க சார் 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 விடுங்க சார் 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 வண்டி எடு. சரிங்க மாமா, நான் அப்படியே கிளம்புறேன். இந்த பையன் எங்கே இருக்கான்னு போய் தேடி பார்க்கணும். சரி மாப்பிள்ள, பார்த்து கவனமா இருங்க. சகல நானும் உன் கூட வரேன்ப்பா. இல்லைங்க, வேண்டாம். ரேவதிக்கு கையில் காயப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் வந்தேன். அந்த பையன் விஷயத்தில் சிவனாண்டி தான் இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. அவனை எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன். மாமா, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி மாப்பிள்ள. சரிப்பா சகல. இவ்வளோ தேடியும் ஃபோன் கிடைக்கலையே. என்ன மயிலு, ஃபோன் கிடைச்சிருச்சா? இல்ல அது வந்து என்ன என்ன அது வந்து உங்க ரூம் அது. குடும்பமே ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசுனீங்க. இப்படிதான் ஆள் இல்லாதப்ப அடுத்து உங்க ரூம்குள்ள வருவியா? டே டூப்ளிகேட்டு, இங்க பாரு, நானாவது ஆள் இல்லாதப்பதான் அடுத்தவங்க ரூமுக்கு வரேன். ஆனா ரேவதி கார்த்தியோட மனைவின்னு தெரிஞ்சும் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்றியே. ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஏய், நீ ஓவரா பேசுற. ஏய், உனக்கு இதெல்லாம் பத்தாதுடா. உண்மையை ரொம்ப நாளைக்கெல்லாம் மறைச்சு வைக்க முடியாது, தெரியும்ல? ஏய், இவ்வளவு நாள் மறைச்சவங்களுக்கு இந்த கல்யாணம் வரைக்கும் மறைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. டேய், இந்த கல்யாணம் வேற நடக்கும் வேற நம்புறியா நீ? டேய் அங்க இருக்கடா, வாடா. டேய் மச்சான், என்ன மச்சான் அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம்? ஒருத்தன் என் கல்யாணத்துல தேவையில்லாம மூக்க நுழைச்சு ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவனை எப்படியாச்சும் இன்னைக்கு நைட்டோட நைட்டா இந்த மண்டபத்தை விட்டு வெளியே துரத்தணும். அதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். உனக்கு பிரச்சனை கொடுக்குறவனை நாங்க என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு, முடிச்சிடலாம். அவன் வெளியே போயிருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அவன் வர கரெக்டான டைமை பார்த்து அங்க நிக்கிறாருல அந்த பெரியவர், அவர்கிட்ட போய் பம்பு இழுத்து கை வைங்க, சரியா? அந்த பெரியவர்கிட்டயா வம்பு பண்ண சொல்ற? எதுக்கு மச்சான்? நீங்க அவர்கிட்ட வம்பு இழுத்தா வரவன் சும்மா இருக்க மாட்டான். கன்ஃபார்மா உங்க மேல அவன் கை வைப்பான், தகராறு நடக்கும். உங்களை அவன் அடிச்ச அடுத்த செகண்டே நான் போலீஸை இங்க கூப்பிட்டு கல்யாணத்துல பிரச்சனை பண்ணி எங்க மேல கை வைக்கிறான்னு அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறேன். வர போலீஸ்க்கு காசு கொடுத்து கவனிச்சு அவனை உள்ள வைக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஆனா நான் சொன்ன வேலைய நீங்க கரெக்டா பாத்துக்கணும், புரியுதா? இவ்வளவுதான விஷயம். நீ சொன்ன மாதிரியே நாங்க பண்ணிடுறோம். சரி வாங்க. நம்மளையே மிரட்டுறான்டா. ஏய் என்ன மாப்பிள்ள, மாப்பிள்ள, டேய் என்னாச்சு ராஜு? அடிச்சிட்டான்டா. சார் என்ன சார் இங்க பிரச்சனை? என்னாச்சு சார், நாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிட்டு இருந்தோம் சார். தேவையில்லாம கூப்பிட்டு அடிக்கிறான் சார். அடப்பாவி. இன்ஸ்பெக்டர் சார், பாத்தீங்களா என் ஃப்ரெண்ட்ஸை இவன் எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. சார் நாங்க சும்மா தான் நின்று பேசிட்டு இருந்தோம். மருதோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கு அடிச்சிட்டான் சார். டேய் சார், போய் சார். மாப்ள, என்ன இங்க பிரச்சனை? யார் அடிச்சது? அத்தை, கல்யாணத்துக்கு வந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸை இந்த கார்த்தி பிரச்சனை பண்ணி கை நீட்டி இருக்கான். இந்த கல்யாணத்துல பிரச்சனை பண்றதுக்காகவே வந்திருக்கியா?
இன்ஸ்பெக்டர் சார் இவங்க போய் சொல்றாங்க. நாங்க சும்மா தான் இருந்தோம். இவங்க தான் தேவையில்லாம வந்து எங்கள்கிட்ட வம்பிழுத்தாங்க. இவங்க தான் மாப்பிள்ளை மேல முதல்ல கை வச்சாங்க. சார், எதுவா இருந்தாலும் பொது இடத்துல பிரச்சனை பண்றது ரொம்ப தப்பு. வந்து வண்டியில இருங்க, வாங்க. சார் 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 நாங்க தான் சொல்றோம்ல சார். சார் எங்க சகல சும்மா தான் சார் இருந்தாரு. இவனுக்கு தான் சார் வந்து வம்பிழுத்தானுங்க. சார் அதான் சொல்றாங்கல்ல, அவனுங்க தான் பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் என்ன சார்? ஓகே சார், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க, வாங்க. மாப்பிள்ள வந்துடுறோம். என்னம்மா அப்பா சொல்றத பார்த்தா அங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாதப்போ அவர்தான் தப்பு பண்ணாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். நான் அங்க போய் சேர்றதுக்குள்ள நீங்க கேஸ வாபஸ் வாங்கணும். இல்லன்னா அவ்வளவுதான். ரேவதி, என்ன கேஸ வாபஸ் வாங்க சொல்லி என்ன மிரட்டுறியா? ஆமா, மிரட்டுறதான். செத்து போயிடுவேன்னு சொல்லி நீங்க என்ன மிரட்டினதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இப்ப நான் சொல்றேன், எனக்காக நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கணும். இல்லனா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவும் மாட்டேன். திரும்ப இந்த கல்யாண மண்டபத்துக்கு வரவும் மாட்டேன். ஈஸ்வரி, இது வரைக்கும் உன் பொண்ணை மிரட்டி மிரட்டி காரியம் சாதிச்ச. இப்போ அவ உன்னை மிரட்டுறா. இப்ப என்ன பண்ண போற? கடவுள் இருக்கான் ஈஸ்வரி. என்னக்கா ரேவதி இப்படி பேசிட்டு போறா? இப்ப நம்ம என்ன பண்றது? விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நாம வேற என்ன பண்ண முடியும்? மாப்பிள்ள, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை சமாதானப்படுத்துங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி கேஸை வாபஸ் வாங்குறோன்னு சொல்லுங்க. என்னது கேஸ வாபஸ் வாங்கவா? என்னத்த சொல்றீங்க? அவன் என் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிருக்கான். அட விடுங்க மாப்பிள்ள, இந்த கல்யாணம் நடக்கணும்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி கேஸை வாபஸ் வாங்குறது தான். அதை முதல்ல செய்யுங்க. அது வந்து யோசிக்காதீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? இது என்னத்த கேள்வி? இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். அப்போ முதல் வேலையா போய் கேஸை வாபஸ் வாங்குங்க. சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரி நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன்.